வணக்கம் நம்பர்லே. இப்போ மாநில சுயாட்சின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவருக்கு பட்டம் கொடுத்தா, மாநில சுயாட்சியும் கொடுத்தா இவர் மக்கள் தான் அப்படிங்கிறாரு. அப்போ ஏதோ ஒன்று நாளைக்கு ஒன்றா எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் மக்கள் தலையில் விடிய போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மகன் மருமகனும் சேர்ந்து இந்த சீனியர்லாம் இப்போது 13 பேர் எடுத்துட்டாங்களே லிஸ்ட்டு. எம்பி இருக்கட்டும், இப்போ இங்கே எம்எல்ஏ தான் வரப்போகுது. அந்த லிஸ்ட்டு எடுத்திருக்காங்க. ஒரு 13 மந்திரி, அது டிஎம்கே மந்திரியாக இருக்கலாம். இந்த லிஸ்ட்டு எடுத்திருக்காங்க. அரெஸ்டடு இல்லை ஏதாவது ஜாமீனில் இந்த மாதிரி ஏதோ ஒரு இம்சைக்கு உள்ளாகலாம், மந்திரி பதவி போகலாம். ஸோ இப்போ இப்படி ஆகும்போது பட்சத்தில் இதில் சீனியர்லாம் பொதுவாக ஒருத்தரம் அப்பன் ஆயாச்சுன்னா 7 வருஷம் நிற்க முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கு. அதில் இந்த மாதிரி மந்திரியெல்லாம் சீனியர்லாம் மாப்பிள்ளை யார், இந்த மகனுக்கு உதயநிதிக்கு அந்த மாதிரி சீனியருக்கெல்லாம் சீட்டு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது எடுக்கும்போது, அப்போ சீனியர்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா? அவங்கெல்லாம் கோல் வச்சுருவாங்க, மன்னர் மாதிரி அங்கங்கே திருச்சி விழுப்புரம் தெரியும், பொன்முடி நீக்கி இருக்குது தெரியும் உங்களுக்கெல்லாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த குரூப்லாம் சேர்ந்து கனிமொழி டீம் ஃபார்ம் பண்ணி, ஏற்கனவே அமித்ஷாட்டை எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கும்போது இவங்களாம் இந்த டீம் சார்பு அவங்களே காத்துட்ருப்பாங்க டெல்லியிலையும் இந்த கட்சியை உடைக்கிறது. நம்ம பல நாள் சொல்லிக்கிட்டே இருக்கோம், இதை வெறும் இப்படியே விட்டு வச்சா திருப்பி வர்றது அதெல்லாம் ஆகாது பேச்சுக்கு. ஏடிஎம்கே 89 ஆகி 91 வந்து திருப்பி இப்போது பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒன்று சேர்ந்துருக்கான்றாங்க, ஆனால் கொஞ்சம் வெளியில் இருக்காலும் ப்ராப்ளம் 20% தானே வருது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு இது வெளியில் ஆள் வந்தாலும் இன்னும் சின்ன கட்சியில் அப்படியே இருந்தால் வந்துட்டுருக்கு திமுக. அப்படி இல்லை, சின்ன மோடைக்கு அப்படி வெர்டிக்கல் ஃப்ளிட்டாக என்ன ஆகுதுன்னு பார்க்கும். அதுக்கு தான் அவங்க டெல்லியில் அதுக்கு சோர்ஸ் பண்ண முடியுமா இந்த சீனியர்ஸ் கனிமொழி வச்சு பார்ப்பாங்க. ஸோ இவங்க இந்த இது எடுத்தால் ஸ்டெப் எடுத்தால் அந்த மாதிரி லீன் கொண்டு போக பார்ப்பாங்க ஒரு பக்கம். அப்புறம் இங்கே கூட்டணி போட்டு வர்றதுக்கான இது இருக்குது. அப்போது ஆட்சியில் வராமல் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒன்ஸ் வரவே கூடாதுன்ற ஸ்டெப் தான் எடுப்போம். அது போக எப்படின்றது அவங்க தெரிய வரும், பார்ப்போம். ஸோ அதுதான் திமுகவுக்கு கொடுக்க போகிற அடி தமிழகத்துலேருந்து. ஏன்னா இப்படியே மண்டையை கழுவி வச்சுட்டு 50 வருஷமாக, அப்போ இதுக்கு ஒரு சாட்டை கொடுத்தா தான் மக்களுக்கு அது பயனுள்ளதாக வரணுன்றதான்.